Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control. Lessons DC circuit and DC machines. இதில் நம்ம யூனிட் 1ல லெக்சர் 3 பார்க்குறோம். ப்ரீவியஸ் லெக்சரில் நம்ம ஓம்ஸ் லா அவளை சால்வ் பண்ண முடியாத காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்ஸை கிர்ச்சாஃப்ஸ் லா மூலம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். இல்லை கிர்ச்சாஃப்ஸ் லா பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை வந்து நம்ம க்ளோஸ்டு லூப்புக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் லூப் ABEFA இது ஒரு க்ளோஸ் லூப். அனதர் லூப் வந்து BCDEB இது இன்னொரு ரெண்டாவது லூப். லூப் 3 பார்த்திங்கன்னா ABCDEF இந்த 3 லூப் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதை வச்சு நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லூப் பார்த்திங்கன்னா -I1 R1 R1னால் ஏற்படுற பொட்டன்ஷியல் ட்ராப் தான் -I1 R1. அடுத்தது இந்த ரெசிஸ்டர் R3 வழியாக I1 + I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதில் ஏற்படக்கூடிய ட்ராப் வந்து -I1 + I2 × R3 அதுதான் ரெண்டாவது எலிமெண்ட். ப்ளஸ் இந்த லூப் வழியாக ட்ராவல் பண்ணி வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா -to நம்ம போகிறோம். -to போகிறப்ப சைன் கன்வென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் EMF இட்ஸ் அ ரைஸ் இன் பொட்டன்ஷியல். அதனால நம்ம +V1 கொடுக்குறோம். +V1 எதுக்கு கொடுக்குறோன்னா ரைஸ் இன் பொட்டன்ஷியல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா -I1 R1 -I1 R3 -I2 R3 + V1 = 0. இந்த V1 நீங்கள் RHS கொண்டு போனீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைக்குது. இந்த க்ளோஸ்டு லூப் BCDEB இந்த BCDயில் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து V2 மூலம் இந்த பேட்டரினால் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ளோ ஆகுது. ஆனாலும் நம்ம வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்கு நம்ம எதை எடுக்கிறோன்னா கிளாக் வைஸில் கரண்ட் ஃப்ளோவாக தான் நம்ம எடுக்கிறோம். கிளாக் வைஸில் கரண்ட் ஃப்ளோ பார்க்குறப்ப இந்த பார்த்திங்கன்னா அதோட கால்குலேஷன் இங்கே +2 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -to போனாலே தெர் இஸ் எ ரைஸ் இன் பொட்டன்ஷியல். அதனால் இந்த I1 + I2 வந்து உங்களுக்கு இங்கே பாசிட்டிவாக வருது. திருப்பி இந்த லூப்பில் வர்றப்ப இந்த பேட்ரி V2 எப்படி இருக்குன்னா +2 நம்ம வரோம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நம்ம போகிறதுனால அது ஒரு ஃபால் இன் பொட்டன்ஷியல். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிறப்ப ஃபால் இன் பொட்டன்ஷியல். திருப்பி இந்த லூப் கூடிய ட்ராவல் ஆகி நம்ம இங்கே வந்தோன்னா R3யில் பார்த்திங்கன்னா இங்கே -to எகெயின் நம்ம போகிறோம். இங்கே வந்து போகிறப்ப இது ஒரு ரைஸ் இன் பொட்டன்ஷியல். அது வந்து I2 R2. ஸோ பாசிட்டிவ் கொடுக்குறோம். அப்படி தான் இந்த டைரக்ஷன்லேயும் பார்க்குறப்ப தெர் இஸ் அ ரைஸ் இன் பொட்டன்ஷியல். இந்த லூப்பில் பார்க்குறப்ப ரைஸ் இன் பொட்டன்ஷியல். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா I1 R3 + I2 R3 + I2 R2 = V2 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்குறீங்க இல்லைனா இந்த க்ளோஸ் லூப் ABCDEFA. இப்போ 2 வேரியபிள் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தேவை. அதனால் மூணாவது ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் நடுவில் இருக்க சென்டர் எலிமெண்ட் வராது. நமக்கு அவுட்டர் லிம்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். R1 R2 V2 V1. ஸோ -I1 R1 + I2 R2 -V2 + V1 இதுதான் இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. -I1 R1 + I2 R2 + V1 -V2 = 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இது LHS போடுறப்ப இது V2 வரும், இது V1 வரும். -I1 R1 + I2 R2 = V2 - V1 இதுதான் 3 ஈக்குவேஷன்ஸ். டு சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் I1 and I2 இதில் ஃப்ளோ ஆகிற இந்த மிடில் லிம் R3 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 I2வை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படுது. 2 வேரியபிள்ஸை சால்வ் பண்ண நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் தேவைப்படுது. இப்படி வச்சு நம்ம வந்து ஃபர்தராக இருக்கிற கிர்ச்சாஃப்ஸ் லாவோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர். இந்த 3 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கிர்ச்சாஃப்ஸ் லாவில் பார்த்த இல்லஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். எகெயின் இதில் இருக்க லூப்பை பார்த்தீங்கன்னா ABCDEFA இது ஒரு லூப்பு, ABEFA இது ஒரு லூப், BCDEB இது ஒரு லூப். ஸோ 3 லூப் இதில் ஃபார்ம் ஆகிருக்கு.
இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து த்ரூ த பேட்டரி 42 வோல்ட் வழியாக ஃப்ளோ ஆகிறது I1, 28 வழியாக ஃப்ளோ ஆகிறது I2 கரண்ட். இப்போ க்ளோஸ்டு சர்க்யூட் ABEFA எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அப்புறம் 3 ஓம்ஸ் வழியாக I1 ப்ளஸ் I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 42 வோல்ட் இஸ் த பேட்ரி. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 ப்ளஸ் I2. ஸோ இங்கே நீங்கள் சைன் பார்த்தீங்கன்னா +2 மைனஸ் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் இங்கே ட்ராப் இன் பொட்டன்ஷியல் -6I1 -3 into I1 plus I2. இது 42 வோல்ட் வந்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் there is a rise in potential. So we give this sign as positive. செகண்ட் லூப் பார்த்தீங்கன்னா BCDEB. தேர்ட் லூப் பார்த்தீங்கன்னா ABCDEFA. ஸோ இந்த தேர்ட் லூப் எடுத்துட்டிங்கன்னா -6I1 பாசிட்டிவ் டைரக்ஷன் ப்ளஸ் 12I2 plus 42 minus 28 volt, that is equal to 0. Minus 6I1 plus 12I2 equal to 14. So இந்த equation வந்து equation number 2. இது first equationையும் second equationையும் solve பண்ணுறதுக்கு when you multiply the first equation by 4 you get 12I2. So minus 6I1 plus 12I2 equal to minus 14. So 2 plus 3 ரெண்டையும் add பண்ணுறப்ப it is equal to minus 42I1 minus 182. Therefore I1 என்னன்னா 4.33 amps. When you substitute the value of I1 in equation number 1, we get minus 9 into 4.33 minus 3I2, that is equal to minus 42. So when you solve this, you will get I2 equal to 1 ampere. ஸோ I1 வந்து 4.33 ஆம்பியர்ஸ் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற I1 வந்து 4.33 ஆம்ப்ஸ், I2 வந்து 1 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் இந்த லிம்ப் வழியாக இந்த மிடில் இருக்கிற அந்த 3 ஓம் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற டோட்டல் ரெசிஸ்டர்ஸ் வந்து I1 ப்ளஸ் I2 தட் இஸ் ஈக்குவல் டு 4.33 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5.33 ஆம்பியர். கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவில் ஆர் மெஷ் லாவை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து எல்லாருக்கும் நமக்கு ஃபெமிலியரான சப்ஜெக்ட் தான். அது வந்து இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட் ப்ரொடியூஸ்ட் பை த கண்டக்டர்ஸ் விச் கேரிஸ் த கரண்ட். இப்போ ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனாலே அதை சுற்றி என்ன இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதான் அதோட ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ அந்த ஃபீல்டுனால நமக்கு என்ன நன்மை உண்டாகுது பார்க்கலாம். ஃபார் எ யூனிஃபார்ம் magnetic field of density B Tesla's, the flux is pi passing normally at right angles to that. So through a plane of surface area of some meter squared, it is measured in Webers. இதுக்கு பேர் தான் flux densityங்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நீங்கள் எதை டிஃபைன் பண்ணுறீங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது அந்த ஃப்ளக்ஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி இருக்கிற இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மேக்னெட் இருக்குது, பர்மனன்ட் மேக்னெட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட், அதை சுற்றி இருக்கிறதால இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அது பேர் ஒரு யூனிட் ஏரியாக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து அந்த யூனிட் ஏரியாக்குள்ளே ஃப்ளோ ஆகுதோ அதை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறோம். இப்போ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் M.M.F, எலக்ட்ரிக்கல், இப்போ ப்ரீவியஸில் பார்த்தோம் EMFனா என்னென்னு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி இது மேக்னட்டிசத்தில் வந்து M.M.Fன்னு சொல்கிறோம். ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் எனி கரண்ட் காயில். இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் the required flux density, the coil should have correct number of turns. The product of the current and the number of turns is defined as the coil magnetomotive force M.M.F. இது வந்து எப்படி வந்து ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் ஃப்ளோஸுக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உதவுதோ அதே மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் M.M.F மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு எலக்ட்ரிக்கலில் இருக்கிற மாதிரி மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் M.M.F ஃபோர்ஸு வந்து அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவுது. இப்போ வந்து இஃப் ஐங்கிற கரண்ட் ஒரு காயில் வழியாக ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப N ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயில்னா இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா கரண்ட் இன்ட்டு டர்ன்ஸ் I இன்ட்டு N.
I into n தான் number of turns. டர்ன்ஸுங்கிறது n, கரண்ட் வந்து I. ஸோ மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு விசை. அது வந்து I, தட் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு n, மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரிலக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ஒரு மின் தடை. ஒரு மெட்டீரியலில் அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஏற்படுற மின் தடையை தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி அப்போசிஷன் ஆஃபர்டு பை எ மேக்னெட்டிக் சர்க்கியூட். இனி மேக்னெட்டிக் சர்க்கியூட்டில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறதுக்கு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு தடை ஏற்படுத்துகிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அது பேர் தான் ரிலக்டன்ஸ். அதை நம்ம எலக்ட்ரிக்கலாக நீங்கள் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். த ஆப்போசிஷன் ஆஃபர்டு பை எ மேக்னெட்டிக் சர்க்கியூட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் கால்டு த ரிலக்டன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் சர்க்கியூட். அதோட சிம்பிள் வந்து எஸ். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் and inversely proportional to the area of cross section of the magnetic path. So S is directly proportional to I by A, that is S equal to mu naught and mu r into A. So it is permeability. Permeability na it is defined as a measure of the ability of a material to alter the magnetic field in the area that it occupies. அது வந்து அலோவ் பண்ணுறதான எபிலிட்டி. ஒரு மீடியம் அப்படிங்கிறப்ப நமக்கு இப்போ சாலிட், லிக்விட், கேஸ் இதெல்லாமே ஒரு மீடியம் தான். அந்த மாதிரி அந்த மீடியத்தில் ஏற்படுற அதோட அலோவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் பெர்மியபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்க்கலாம். இதில் ரெண்டு பிரின்சிபல்ஸ் இருக்குது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில். அது ரெண்டு லாவில் ஃபஸ்ட் லா வந்து whenever a conductor cuts a magnetic flux and EMF is induced in that conductor. ஒரு EMF உண்டாக்கணும், அப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு தேவைப்படுது, ஒரு கண்டக்டர் தேவைப்படுது. அந்த இடத்துல அதுக்கு தேவையான ரிலேட்டிவ் மோஷன் தேவைப்படுது. இதுதான் ஃபஸ்ட் லா சொல்லுது. whenever a conductor cuts a magnetic flux and EMF is induced in that conductor. இதுதான் ஃபஸ்ட்டு லா. அல்லது whenever there is a change in the magnetic flux linkage, அதில் ஏற்படுற இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. இனி சர்க்கியூட்டில் ஒரு வோல்டேஜில் இருக்கப்போ வோல்டேஜ் இஸ் இன்டியூஸ்டு. whenever there is a change in a magnetic flux linkage in a circuit, a voltage is induced in it. இப்போ ஃபாரடேஸ் லாவோட செகண்ட் லா பார்த்திங்கன்னா the magnitude of the EMF induced in the coil, அந்த காயிலில் இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டோட அளவு எதை பொறுத்து இருக்குன்னா at the rate of change of flux that links with the coil. எந்த ரேட்டில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, எந்த விகிதத்தில் சேஞ்ச் ஆகுதோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை பொறுத்து தான் அதில் இன்டியூஸ் ஆகிற EMF இருக்கும். த செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா the magnitude of the EMF induced in the coil is equal to the rate of change of flux that links with the coil. அந்த காயிலை லிங்க் பண்ணுற ஃப்ளக்ஸு எந்த விகிதத்தில் அது மாறுதோ அந்த விகிதத்தில் நமக்கு EMF இன்டியூஸ் ஆகுது. இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா E equal to N into D by dt. E equal to N into d pi by dt வோல்ட். அடுத்ததாக நம்ம கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் பார்க்கலாம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஈக்குவலண்ட் என்னங்கிறது கண்டிப்பாக தெரியணும். மெக்கானிக்கல் பவருங்கிறப்ப 1 ஹார்ஸ் பவர். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு மோட்டாரை வந்து ஹெச்பியில் தான் நம்ம குறிக்கிறோம் அதோட பவர் ரேட்டிங். இப்போ சொல்கிறப்ப 1/4 HP, 1/2 HP, 1 HP அப்படிலாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க டொமஸ்டிக் மோட்டார்ஸில் பம்பிங் மோட்டார்ஸை சொல்லுவோம். அது எதை குறிக்குதுன்னா அதில் ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர்ஸை குறிக்குது 1/4 HP. இதே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க மோட்டார்ஸ்னால் இப்போ 80 HP அப்படி சொல்லுவோம். அப்போ 80 HP ஹார்ஸ் பவர்னால் அதோட திறனை குறிக்குது, குதிரை திறன். அப்போ அது ஈக்குவலண்டாக எலக்ட்ரிக்கலில் எப்படி சொல்கிறது? மெக்கானிக்கல் பவர் ஈக்குவல் டு 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 ஹார்ஸ் பவர்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as the power required to lift a weight of 75 kilogram for a distance of 1 meter in 1 second. நம்ம 75 கிலோ உள்ள ஒரு வெயிட்டை வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 1 செகண்டில் நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடிய தேவையான அந்த விசை, அந்த திறனை தான் நம்ம வந்து ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறோம். ஸோ 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 75 kg மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்டன் என்னோட மல்டிப்ளை பண்ணுறப்ப 75 × 9.81 நியூட்டன்
meter per second, which gives you 735.75 watts. இல்லைனா 736 வாட்ஸ்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், 735.75 வாட்ஸ் இல்லைனா 736 வாட்ஸ். இது ரொம்ப எசென்ஷியல். நீங்கள் கால்குலேஷன்ஸை வந்து ஹார்ஸ் பவர் டு வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப எலக்ட்ரிக்கல் யூனிட்டில் 1 ஹார்ஸ் பவர் என்ன வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் தெரியணும். இப்போ எலக்ட்ரிக்கல் பவர்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட், 1 கிலோவாட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம கிலோங்கிறதுனால 1000. அதனால் நம்ம ஹையர் யூனிட்ஸில் வந்து கிலோவாட்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், லோயர் யூனிட்ஸ் தான் வாட்ஸு. ஸோ 1 கிலோவாட் ஈக்குவல் டு 1000 வாட்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஏன்னா ஒரு 1 வாட் செகண்ட் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்கே 1 ஜூல்ஸ். 1000 joules per second, that is equal to 1000 Newton meter per second. கிலோவாட் ஹவர்னா எவ்வளவு? நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியை யூனிட் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிலோவாட் ஹவரில் தான் நம்ம சொல்கிறோம். எத்தனை கிலோவாட் ஒரு ஹவருக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கு அதை வச்சு தான் ஒரு யூனிட் கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம். 1 கிலோவாட் ஹவர் 1000 கிலோவாட், 1000 வாட்ஸ் இன்ட்டு 60. ஒரு ஹவருக்கு 60 இன்ட்டு 60 தான் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ் 1000 இன்ட்டு 60 இன்ட்டு 60 வந்து வாட் செகண்ட்ஸ். 1 கிலோவாட் ஹவரை ஈக்குவலண்ட்டாக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். 1000 இன்ட்டு 60 இன்ட்டு 60 வாட் செகண்ட். ஸோ இதை மல்டிப்ளை நீங்கள் பண்ணிங்கன்னா 36 இன்ட்டு 10⁵ வாட் செகண்ட் கிடைக்கும். ஸோ 36 இன்ட்டு 10⁵ ஜூல்ஸ் ஆர் நியூட்டன் மீட்டர் இஸ் 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர்னா அதை நீங்கள் எப்படி நியூட்டன் மீட்டரில் சொல்கிறீங்க, இல்லை 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல்ஸ். அதை நம்ம டிவைட் பண்ணி எடுத்தோம்னா 8.6 இன்ட்டு 10² கிலோ கேலரிஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல் யூனிட் பவர் கன்சம்ஷனில் நமக்கு தேவையானது. 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 10⁵ நியூட்டன் மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 8.6 இன்ட்டு 10² கிலோ கேலரிஸ். நெக்ஸ்ட்டு டிசி ஜென்ரேட்டர் பார்க்கலாம். A DC generator is an electrical machine which converts mechanical energy into direct current electricity. இப்போ ஜென்ரேட்டர் அப்படின்னாலே நம்ம பொதுவாக வந்து விச் ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர். அப்போ ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்ம எல்லா ஜென்ரேட்டருமே ஏசியாக தான் பவரை ஜென்ரேட் பண்ணுது, ஆல்டர்னேட்டிங் கரண்டாக தான் இருக்குது ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டர் பர்டிகுலர் அப்ளிகேஷன் தேவைப்படுறப்ப டிசி ஜென்ரேட்டர் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து யூனிடைரக்ஷனல் கரண்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அஸ் சச் பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டர் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் மிஷின் விச் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ டிசியை தனியாக மாற்றுறதுனால தான் இது டிசி ஜென்ரேட்டர். மற்றபடி ஜென்ரேட்டர் வந்து எல்லா பிரின்சிபல் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. திஸ் எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF. இதை பார்த்திங்கன்னா இந்த திஸ் ஆர்டிக்கல் அவுட்லைன்ஸ் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் எ டிசி ஜென்ரேட்டர். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு டிசி மெஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசி மெஷினை வந்து நம்ம ஜென்ரேட்டராகவும் யூஸ் பண்ணலாம், மோட்டராகவும் யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் ரெண்டு ஒன்று தான். ஜென்ரேட்டர்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. வேரஸ் இஃப் யூ டேக் அஸ் அ மோட்டார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக அவுட்புட்டாக கொடுக்குது. So a DC generator can be used as a DC motor without any constructional changes, and you can also use either vice versa. So thus a DC generator or a DC motor can be broadly termed as a DC machine. நம்ம ஜென்ரலாகவே அதனால் டிசி ஜென்ரேட்டரையும் டிசி மோட்டாரையும் டிசி மெஷின் ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் டிசி ஜென்ரேட்டரை எய்தர் யூ கேன் யூஸ் அஸ் எ ஜென்ரேட்டர் ஆர் எ மோட்டார், அதனால் அதை டிசி மெஷின் ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தீஸ் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட டிசி மோட்டாராக இருந்தாலும் சரி ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, அதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா தே ஆர் ஒன் அண்ட் த சேம். இப்போ இந்த கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் எ டிசி மெஷினோட கட் வியூ சொல்லுது பார்க்குறோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அவுட்டர் பெரிஃபெரி ஆர் வி கால் திஸ் அஸ் யோக். யோக்குங்கிறது இது நம்ம வீடு எப்படி நம்மளை ஹவுஸ் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு இது அவுட்டர் லேயர் which houses the entire machine. மெஷின் வந்து இன்சைட் இருக்குது. யூ கேன் see the ஷாஃப்டில் தான் எங்களோட ஆர்மச்சூர் ஆர் கண்டக்டர், இந்த கண்டக்டர் மவுண்டாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஃபீல்டு போல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இங்கெல்லாம் ஃபீல்டு போல்ஸ் இருக்குது. ஃபீல்டு போலில் அதுக்கு ஒரு காயில்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ப்ரெஷஸ் இருக்குது, இங்கே லக்ஸ் இருக்குது. இது ஆர்மச்சூர் கண்டக்டர். இந்த மெஷினோட ஃபீட் இது. இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா யூ ஹவ் காட் கம்யூட்டேட்டர்.
கம்யூட்டேட்டருங்கிறது இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பகுதியிலேருந்து கரண்ட்டை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம், அந்த வோல்டேஜ் எடுத்து லோடுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பகுதியில் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த பேசிக் இந்த டயக்ராம் வந்து இது ஒரு கட் வியூ வந்து இட் கிவ்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷனல் டீட்டெயில்ஸ் ஆஃப் எ டிசி மிஷின். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட்டார், ஸ்டேஷ்னரியாக இருக்கிறது ஸ்டேட்டார், ரோட்டாருங்கிறது ரொட்டேஷ்னல் பார்ட். யோக்குங்கிறது தான் இந்த அவுட்டர் பெரிஃபெரி, நம்ம பார்த்து யோக்கு தான் which houses the entire machine. ஸ்டேட்டார் ரோட்டார் ரெண்டையுமே ஹவுஸ் பண்ணுறது தான் யோக்கு. அது மாத்திரம் இல்லை, அது வந்து அதில் வைண்டிங், அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு பாத்தாவும் ப்ரொவைட் பண்ணுது இது. ஏன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் அயன்ங்கிறதுனால அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாத்தாவும் கூட அது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. போல்ஸ் அண்ட் போல் ஷூஸ். போல்ஸ் பார்த்திங்கன்னா இது மேக்னெட்டிக் போல்ஸ் அண்ட் போல் ஷூஸ் வந்து நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாக பயன்படுது. தே ஆர் ஜாயின் டுகெதர் வித் அ யோக். ஒரு போல்ட் பண்ணி இல்லை வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தே கேரி த ஃபீல்டு வைண்டிங். அண்ட் போல் ஷூஸ் அதோட ஃபாசன் பண்ணியிருப்பாங்க. போல் ஷூஸ் வந்து ஃபாசன் பண்ணியிருப்பாங்க. போல் ஷூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 பர்பஸ் அதுக்கு சால்வ் பண்ணுது. அது ஒன்று வந்து இட் சப்போர்ட் த ஃபீல்ட் காயில், another is it spread out the flux in the air gap uniformly. அந்த சர்க்குலராக இருக்கிறதான இந்த சர்க்குலர் ஸ்பேஸில் அந்த ஷூஸ் போல் ஷூஸ் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளக்ஸை வந்து யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உதவுது இந்த பகுதியில். ஸோ போல் அண்ட் போல் ஷூஸ் இதான் அந்த டெர்மினல் பாக்ஸ். இது லிஃப்டிங் ஹூக், இது இதோட ஃப்ரேம், இது ஃபீட், இது அந்த யோக். ஸோ இந்த சாலிட் போல் கோர். ஸோ லேமினேட்டட் போல் ஷூஸ் தான் யூஸ் ஆகுது. லேமினேட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த எட்டி கரண்ட். லேமினேஷன்ஸ் வந்து தின் ஷீட்ஸில் வந்து ஃபியூ எம்எம் திக்னஸில் வந்து தின் ஷீட்ஸை வந்து அவங்க டுகெதர் ஃபோர்ஜ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. இது சாலிட் போல் கோர். இதில் வைண்டிங் வந்து எக்ஸைட்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங், தே ஆர் யூஸ்வலி மேடப் ஆஃப் காப்பர். ஃபீல்டு காயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபீல்ட் காயில்ஸ் மேடப் ஆஃப் காப்பர். தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ இதை வந்து என்ன மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறப்ப, இதுக்கு ஒரு டிசி சப்ளை கொடுக்குறப்ப 110 வோல்ட்லேயோ குறைவாக கொடுக்குறப்ப திஸ் வில் ப்ரொடியூஸ் ஃபீல்டு எஃபெக்ட். நார்த் போல் சவுத் போல்ஸை ஃபீல்டு எஃபெக்ட் கொடுக்குது. அப்போ இந்த எக்ஸைட்டேஷனுங்கிறப்ப இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் டிசி மெஷின்ஸை கிளாஸிஃபிகேஷனில் இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஃபீல்டு வைண்டிங் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைட்டேஷன் கொடுக்கறதுனால தான் அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டே உண்டாகுது. நம்ம இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகணும்னா நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகணும்னா வி ரிக்வயர் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸைட்டேஷன் நம்ம சப்ளை கொடுத்தா தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட் ஆகி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. இப்போ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் இருக்குது. அந்த கண்டக்டரை ஹவுஸ் பண்ணுறது தான் அந்த ஆர்மச்சூர். இந்த ஆர்மச்சூரில் வந்து வில் ஹாவ் ஸ்லாட்ஸ். அதில் வந்து அதோட ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுல கட் வியூ இருக்கும். அந்த கட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைண்டிங்ஸை வந்து வவுண்ட் பண்ணி அது மேலே இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் கேரி த கண்டக்டர்ஸ், டோட்டல் கண்டக்டர்ஸ். திஸ் ஆர்மச்சூர் கேரி த கண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டர் அண்ட் பிரஷஸ். Physical connection to the armature winding is made through a commutator brush arrangement. The function of a commutator in a DC generator is to collect the current. இந்த பகுதியிலே தான் அந்த commutator இருக்கு. It is to collect the current generated in armature conductors. Whereas in case of a DC motor, commutator helps in providing current to the armature conductors. இந்த commutatorங்கிறது என்னன்னா கரண்ட்டை வந்து இங்கே கலெக்ட் பண்ணுற பகுதி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். A commutator consists of a set of copper segments. இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து என்ன ஆயிருக்காங்க, இன்சுலேட் பண்ணியிருக்காங்க, which are insulated from each other. அந்த செக்மெண்ட் ஒவ்வொன்றையும் வந்து இன்சுலேஷன் வச்சு பிரிச்சிருக்காங்க. The number of segment is equal to the number of armature coil. இந்த இடத்துல இருக்க ஆர்மச்சூர் காயிலுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த செக்மெண்ட்டை பிரிச்சிருப்பாங்க. And it is its key to the shaft. இந்த ஷாஃப்டோட கீடு, that is key to the together with the shaft. Brushes, இந்த கார்பன் brushes பார்த்தீங்கன்னா they are made of usually carbon or graphite. They rest on the commutator. இந்த brushes வந்து கம்யூட்டேட்டரில் ரெஸ்ட் ஆகி
இந்த செக்மெண்ட் அதில் ஸ்லைட் ஆகிறப்ப கம்யூட்டேட்டர் ரொட்டேட் ஆகிறப்ப தே மேக் எ ரியலி ஃபிசிக்கல் கான்டாக்ட் சர்க்கியூட் டு கலெக்ட் த சப்ளை கரண்ட். இதோட ஃபிசிக்கலாக கான்டாக்ட் நம்மளுக்கு உண்டாகி நமக்கு இது மூலமாக கரண்ட் வந்து கிடைக்குது. இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவை வந்து எப்படி வந்து பயன்படுத்தி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டை வந்து சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார், டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார்ஸை வச்சு டிசி மெஷினாக காமனாக வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் டைப்ஸ் எல்லாம் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.